ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் 11 இறைவசனம் 4. நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். ஜெபம். தீயோரின் தீய செயல்களை மூச்சு சூட்டினால் அழிக்கும் வல்லவரே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். அப்பா, என்றும் நீர் நடுநிலையோடு வழக்கை விசாரிப்பீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நேரிய வழியில் நடக்க எங்களுக்கு தயவு செய்யும் நாதா. ஆமேன்.